சர்வம் முருகார்ப்பணம். பரமேஸ்வரா டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் தினம்பரோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஜோதிடத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு போகிறோம். அதில் இன்னைக்கு வந்து பார்க்க போகிற வீடு 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீடை பற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி முடிஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 12ஆம் வீடு வந்து பெரும்பாலும் எல்லாருமே துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதோட அதிபதியும் நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிறதான் பொதுவான பழக்கம். ஏன்னா 12ஆம் வீடுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். 3, 6, 8 அதில் விட அதிகமாக 12ங்கிறது துப்புரம் மறைஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவா நம்ம எந்த வீட்டையுமே ஒரு இத மட்டும் ஒதுக்க கூடாது. ஏன்னா ஒரு வீடுங்கிறது நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். 2 நிரந்தரம் தான் இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு வீடுமே நன்மை ஒன்று மட்டுமே செய்யாது. அதுபோல இந்த வீடும் கெடுதல மட்டுமே செய்றதில்ல. 2ம் கலந்து தான் இருக்கும். 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் திரிகோண ஸ்தானம் அ ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மிக உயர்ந்த ஜோதிட உலகம் கருதுகிறது. ஆனா, அதில உள்ள அதிபர்கள் கூட கிரகங்கள் கூட நன்மைகள் செய்வார்கள் என்று கருத்து நிலவுகிறது. 5ஆம் அதிபதிகள் எப்போதும் நன்மைகளா செய்வான்னு சொல்லி பல ஜோதிடர்கள்